அன்பு உறவுகள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷோட அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த காணொளி எதற்காக பதிவிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியான தகவல். நண்பர்கள் அனைவருக்கும், ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு தகவல் தெரியும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய 2வது புத்தகம். ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக வெளியாச்சுங்க. முதல் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா, வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் அப்படின்னு ஒரு அடிப்படை ஜோதிட புத்தகம். அது எல்லா புத்தகத்தில் என்ன கருத்து இருக்கோ அதுதான் இருக்கும். அதில் பெருசாக ஒன்றும் புதுமைன்னு சொல்கிற அளவில் ஒன்றும் கிடையாது. நேற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக என்னுடைய 2வது புத்தகம் சுவாமியினுடைய அருளால் வெளியாகிருக்குங்க. இது வந்து நான் மனம் சார்ந்து எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். இதை வெளியிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா சத்யா பதிப்பகம் சென்னை. அவங்க தான் இதை நமக்கு ஸ்பான்சர் பண்ணி வெளியிட்டு கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த 2வது புத்தகம் வெளியாயிருச்சு அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுதான் என்னுடைய 2வது புத்தகம். புத்தகத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமே கோவில் அப்படிங்கிறது தான் புத்தகத்தோட தலைப்பு. முழுக்க 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 மனம் சார்ந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 தலைப்புகள் தான் நண்பர்களே. 4 தலைப்புகளில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, ஜோதிடத்தின் பார்வையில் மனம், சூழ்நிலைகளின் பார்வையில் மனம், ஆன்மீகத்தின் பார்வையில் மனம், அறிவியலின் பார்வையில் மனம் அப்படின்னு ஒரு 4 தலைப்புகளின் கீழே மனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன முக்கியத்துவம் ஆற்றுகிறது, ஜோதிடத்தை விட, ஆன்மீகத்தை விட, சூழ்நிலைகளை விட, நம்முடைய அறிவியலை விட மனம் எவ்வளவு பலமானது அப்படி. ஏன்னா இந்த 4ஐயும் நிர்ணயிக்கிறது அதுதான். இந்த 4ம் சேர்ந்த இந்த மனதை வந்து எப்படியெல்லாம் ஆளுமை செய்கிறது, ஒவ்வொரு துறையிலும் மனதினுடைய ஆளுமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு புரிகிற மாதிரி, இதில் ரொம்ப பெரிய அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எளிமையான மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் உணர்ந்த கருத்துக்களை ஒரு எளிமையான பதிவாக கொடுத்துருக்கேன். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் நம்முடைய 2வது புத்தகம். மனமே அப்படிங்கிற ஒரு தலைப்பில், மனமே கோவில் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கேன். ஆக இந்த புத்தகம் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கீழே நம்பர், சத்யா பதிப்பகத்தோட நம்பர் சென்னை, அவங்க கொரியர் அப்படி இப்படி பண்ணி விடுவாங்க போல். நம்பர் நான் கொடுத்துட்றேன். புத்தகம் வேணுங்கிற நண்பர்கள் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். படிச்சுட்டு இந்த புத்தகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களில் இதுவும் ஒன்று. ஆக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது நம்முடைய 2வது புத்தகம். இனிமேல் அடுத்தடுத்த புத்தகங்கள் சுவாமியினுடைய கருணையினால் எல்லாம் உள்ள இறை பேராற்றல் என்ன வழி நடத்துதோ அதை பார்ப்போம். ஆக இந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு. அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாங்கி படித்து பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் சொல்லுங்கள். சரிங்களா? நல்லதானாலும் கெட்டதானாலும் சரிப்படுத்திக்கிடலாம். நன்றி.